என்ன பாக்குறேன்? யார் பெத்த பொண்ணோ என்ன கஷ்டமோ தெரியல. டெய்லி வந்து இப்படி ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. நேக்கே மனசு கஷ்டமா இருக்கிறது. நான் பிறந்து கொஞ்ச நாளே பெத்தவங்களை எழுந்துட்டு இங்க வந்துதான் பெத்த பாசம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா உங்க புருஷன் ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் கூட ஒரு தடவை தான் பேரையே மறந்துட்டாரு. அவ்வளவு ஏன், நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஜிடி நாயுடு கூட ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எதிர் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டாரு. அதுக்காக அவரை நாம முட்டாள்னு முடிவு பண்ணியிருந்தா நாம ஒரு மேதையை அநியாயமா இழந்திருப்போம். ஒவ்வொரு ஜீனியஸ் கிட்டையும் உள்ள சாதாரண பலகீனம் தான் உங்க புருஷங்கிட்டையும் இருந்திருக்கு. என்னைக்கு அவங்க மோட்டிவ்ல சக்சஸ் ஆகுறாங்களோ அன்னைக்கு அவங்க சராசரி மனுஷன் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க. நீங்க அவசரப்பட்டு டைவர்ஸ் கேட்டது உங்களோட முட்டாள்தனம் தான். எனிக இது கூட ஒரு வகையில நல்லதா போச்சு. மனோ தத்துவப்படி தான் பொண்டாட்டியே தன்னை முட்டாள்னு சொல்லிட்டாளுங்கிற இந்த அவமானமும் கோபமும் கூட நிச்சயமா அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்ணே, எனக்கு போன் வந்திருக்காமே. ஆமாண்டா, யாரோ உஷாவா போன் பண்ணிருக்கு. வர வர உனக்கு பொண்ணுங்க கூட போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல யோகம் தான் ஜமாய். உஷா? எந்த உஷாவோ? ஹலோ, யாரு? நான் உஷா பேசுறேன். உஷாவா? உஷான்னா எந்த உஷாமா? கரெக்டா சொல்லு. கலைக்கதிர் உஷா. 6 மாசத்துக்கு முன்னால கலைக்கதிர் பத்திரிகை சார்பா உங்களை இன்டர்வியூ பண்ண வந்தோமே, அந்த உஷா. இந்த கலை கதிரெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, உனக்கு என்ன வேணும்ப்பா? உங்க ஆர்டிகிளை பாராட்டி நிறைய பேர் எழுதிருக்காங்க. உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக எங்க பத்திரிகை முடிவு பண்ணிருக்கு. நீங்க அவசியம் எங்க ஆபீஸ்க்கு வரணும். வந்துடுறேன். ரகுராமன். ஓ, நீங்க தான் அந்த ரகுராமனா? எஸ் எஸ். கலைக்கதிர் உஷா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்க ஆர்டிகளை படிச்சிருக்கேன் சார். சோ ரியலி யூ ஆர் இன்டெலிஜென்ட். ரொம்ப புத்திசாலித்தனமா எழுதிருக்கீங்க சார். உங்களை எங்க யூனிட்ல சேர்த்துக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சேர்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். By the by, meet Mr. Vijay. He is from Bangalore. எரிவாயுவை எப்படி சிக்கனப்படுத்தலாம்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் சில சாதாரண விஷயங்கள். ஆனா நீங்க கண்டுபிடிக்க போறது இந்த சந்தோஷங்களை சாதாரணம் ஆயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. உங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் வெறும் காயத்தோட நின்னுடாம அதை நடைமுறைக்கு ஆக்கப்பூர்வமா கொண்டு வர்றதுக்கு என்ன உதவி தேவையோ இந்த சயின்ஸ் கிளப் செய்து தர தயாரா இருக்கு. தம்பி தம்பி, என்னையா? அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிறாதீங்க. மறப்போம் மன்னிப்போம், அதுதான் நம்ம பாலிசு. சரி. நம்ம ஓடி போன பொண்டாட்டி இருக்காளுகளே. நம்ம ஓடி போன பொண்டாட்டி இல்ல, இதுக்கெல்லாம் கூட்டணி கூடாது. உன் ஓடி போன பொண்டாட்டின்னு சொல்லு. அதை விடுங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன். அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. நம்ம கடையில டீ சாப்பிட வரத நிப்பாட்டிடாதீங்க. வர எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு தான். வாங்க பேசிட்டே போவோம். ஏன் தம்பி, ஆராய்ச்சில எந்த அளவுக்கு இருக்கு? அங்க பாருங்க உங்க அப்பாவை. இவ்வளவு பெரிய தலைவலி எனக்கு. அப்பா வாங்க பாங்க. அங்க என்ன பண்றீங்க? ஆராய்ச்சியா? நீ தானடா சொன்ன தாவரங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு. உயிர் இருந்தா ரத்த ஓட்டம் இருக்கணும். ரத்த ஓட்டம் இருந்தா இருதயம் இருக்கணும். இருதயம் இருந்தா துடிப்பு இருக்கணும். துடிப்பு இருந்தா சத்தம் இருக்கணும். சத்தம் வருதான்னு இந்த குழா மூலமா கேட்டுக்கிட்டு டேய், இப்பதான்டா புரியுது. என்னது? ஊர்ல உனக்கு ஏன் மரியாதை குறையுதுன்னு. சேர்மானம் ஏண்டா, இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, நான் முன்ன மாதிரி இல்ல. இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். நேத்து கூட 2 நல்ல காரியம் பண்ண தெரியுமா? நீயா? நல்ல காரியமா? எப்படி? நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தானா, நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு. போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு. அதை தூக்கி ஓரமா போட்டேன். இது நல்ல காரியம் இல்லையா? இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு அசந்துருவேன். என்னது? என் ஓடி போன 3வது பொண்டாட்டி இருக்காளே, ரோசி. ஊராம் பொண்டாட்டி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க. அவளுக்கு என்னாச்சு? அவ ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்தா. என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல. அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். இது நல்ல காரியம் இல்லையா? ஆமா. அவள் எப்படி அடிபட்டது? நான் ஓரமா தூக்கி போட்டேன் பாறாங்கல்லு. அவ தலையில தானே விழுந்துச்சு. நினைச்சேன். இப்ப நான் 2 நல்ல காரியம் செய்ய போறேன். இவன் செருப்ப கழட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறேன். அடிச்சுங்க. ஏன் செருப்ப கழட்டி இவன் ஓன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்ன அடிக்க போறேன். இது கரெக்ட். அங்க பாரு,
அறுத்துக்கிட்டு ஓடுற எருமை கடா மாதிரி. இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமா? ஒழுங்கா வீட்டுக்கு போ. அப்ப அங்க பாரு, எப்ப ரிப்பேர் பண்ணி எப்ப தண்ணி பிடி. என்ன சொல்லுவாமா? உனக்கு ஃப்ரெண்டா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. என்ன பொம்பளை கூட உட்காந்துருக்கீங்க? தண்ணி பிடிக்க வந்துட்டீங்களா? ஆமாப்பா மாப்பிள, பொண்ணை கட்டி கொடுத்ததுல இருந்து எல்லா விவகாரத்துக்கும் நான் தான் வர வேண்டியது இருக்கு. குழாயில தண்ணி பிடிக்கலாம்னா கரண்ட் கட்டு, இங்க வந்து தண்ணி பிடிக்கலாம்னா மோட்டார் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கோம். அதான் தண்ணி வரணும், அவ்வளவுதானே. கவலையை விடுங்க கண்ணா. அந்த மெஷினை ரிப்பேர் பாரு, முடியலன்னா என்ன கூப்பிடு. பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல மெக்கானிக்கா கூட்டிட்டு வரேன். அதான பார்த்தேன். என்ன அண்ணா பூர்ணி, சௌக்கியமா இருக்கிய? 5 பெத்தும் கட்டுக்கொலையாம இருக்கிறேன். வயசு தகுந்த பேச்சு வேணா? அப்பா, இது அந்த காலத்து எஞ்சின் போல தெரியுது. இதுல கை வச்சு இடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தலையில கட்டிட்டு வாங்க. இது தேவையா? வேணவே வேணாம். இப்பெல்லாம் நீ எதுல கை வச்சாலும் விவகாரம் ஆயிடுது. இவங்கெல்லாம் பெரிய ஜீனியஸ், பெரிய மேதை. இவங்களால இந்த சின்ன மோட்டார் ரிப்பேர் பண்ண தெரியுமோ தெரியாதோ? இல்ல சொல்லி மாமா. கிண்டல பாத்தியா? இப்ப இந்த மெஷினை நீ ரிப்பேர் பண்ற, ஆகிற செலவை ஏத்துக்கிற. இப்ப ஸ்டார்ட் பண்ணியா? மாப்பிள, உங்க வேலையே அபாரம். தண்ணி வந்துருச்சு. சுருளே, இன்னைக்காவது கூலி. தொழிற்சாலையிலிருந்து ஏற்படும் புகையால் காற்றில் பரவும் விஷக்கிருவைகள் தாவரங்களை மட்டுமில்லாமல் மனிதர்களையும் பாதிக்கின்றன. இதை தடுக்க புதிய பார்முலாவை கண்டுபிடித்துள்ளார் இளம் விஞ்ஞானி எஸ்.கே. ரகுராமன். இவருக்கு தமிழக முதல்வரும் பாரத பிரதமரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். பலே பலே. என்ன இவன் Headline news இவனை once பத்தி again. நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் quantity ஊர் of தெரிஞ்சு germs வச்சிருக்குது. which get என்ன generated from இருந்தாலும் அவன் factories ஏன் பையன் இல்லையா? get என்ன ஏன் பையன் there. வான் பையன்? This not இந்த only வாத்தியாரமா affects பெத்து mankind, வளர்த்த பையன். but also அதான் இந்த affects போடு the போடு health of கொடுத்துருக்கான். mankind. ஆமாண்டி, This is a problem உருப்படாத வரைக்கும் அவன் ஏன் பையன், உருப்பிட்ட அப்புறம் அவன் ஓன் பையன் ஆயிடுவானா? எனக்கு வர்ற ஆத்திரத்துல என்ன செய்வீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன்? கம்முன்னு டிவி பார்க்க போறேன். அதை செய்யுங்க. The Prime Minister of India congratulated his achievement. இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்தியுள்ள நமது விஞ்ஞானி ரகுராமன் அவர்களை பாராட்டுவதற்காக நமது அறிவியல் கழகம் ஒரு அருமையான கலை நிகழ்ச்சியினை உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளது.
கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. உலகறிந்த மெய்ஞானி அவனும் ஒரு விஞ்ஞானி. ரகசியத்தை மறைத்தாலே அவனும் ஒரு அஞ்ஞானி. பூட்டி வச்ச உள்ளத்தை திறந்து பூஜை செய்யும் மெய்ஞானி. மாட்டிக்கிட்ட உலகத்தை மாட்ட மருந்து செய்யும் விஞ்ஞானிதான். வெற்றி கொடிய நாட்டி நல்ல வழிய காட்டி சுத்தி வரணும் நீரா. கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. மாறி வரும் பூமியிலே மனுஷன் மட்டும் மாறவில்லை. மந்திரமும் தந்திரமும் மனத்தை விட்டு போகவில்லை. மூளையுள்ள எல்லோரும் ஒரு நாள் முயற்சி செஞ்சு முன்னேறலாம். சாதனைகள் எல்லாம் முடித்து சரசரண்டு பின்னேறலாம். நல்ல மனது வெல்லும் நல்ல வழியை செல்லும் நல்லவன் உன்னை கொண்டாடலாம். கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. சார், ஐ ஆம் ரியலி ஹாப்பி சார். இங்க நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு தெரியல. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல சார், கலைக்கதிர் உஷாவுக்கு தான். கலைக்கதிர் உஷாவா? எஸ், அவங்க தான் உங்களுக்கு சயின்ஸ் கிளப்ல இடம் வாங்கி கொடுத்தது, ரிசர்ச் பண்றதுக்கு பணம் கட்டினது. நீங்க ரிசர்ச் பண்றதுக்காக ஃபாரின் போனீங்களா, அந்த டிக்கெட் எல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே அந்த கலைக்கதிர் உஷா தான் சார். சார், இந்த கலைக்கதிர் உஷா யார் சார்? அவங்க எனக்கு இதெல்லாம் பண்றாங்க. நான் அவனை பார்க்க முடியுமா சார்? ப்ளீஸ். ஓஎஸ், பார்க்கலாமே. வெரி சிம்பிள். ஹலோ ஹலோ, நான் தான் சயின்டிஸ்ட் சாமன் பேசுறேன். ஆமா, நீங்க பேசுறது? குட் மார்னிங் சார். நான் தான் கலைக்கதிர் உஷா பேசுறேன். ஹலோ ஹலோ, how are you? கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் உங்களால தான். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் போன்ல பேசிருப்பீங்க? எப்போ உங்க முகத்தை காட்ட போறீங்க? இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock உங்களால பனங்கல் பார்க் வர முடியுமா? நான் வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், தலையில ரெட் ரோஸ் வச்சிருப்பேன். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்படியே உங்க வயசு சொல்லிட்டீங்கன்னா கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். வயசா? 62.
என்னங்க இது? அத திருப்பி போட்டா என்ன வரும்? அதான். ஓ, ஸ்வீட் 26ஆ? நான் கண்டிப்பா வந்துருவேன். ஓகே, வந்துடுறேன். மறக்காம நீங்க வந்துருவீங்களா? நீங்க மறக்காம வாங்க சார். தேங்க்யூ. பாய். ஓகே, வந்துடுறேன். பாய். மணி 6:10 ஆச்சு. வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், அப்படி ஒருத்தரையும் காணுமே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், ஆனா தலையில சிவப்பு ரோசாவை காணுமே. ஒருவேளை கீழே வந்திருக்குமோ? வயசு 26 சொன்னாங்க. இது 26 இல்ல 62 இல்லையே, நடுத்தரமால இருக்கு. எதுக்கு சந்தேகம்? கேட்டு பாத்துருவோம். மேடம், தலையில சிகப்பு ரோசா வச்சிருந்து கீழே வந்துடுச்சா? ஸ்டூபிட். கரெக்ட். தலையில சிவப்பு ரோசா, வெள்ளை புடவை. ஐயோ, ஜாக்கெட் மாறி போச்சே. என்னடா இது? ஒண்ணு இருந்தா ஒண்ணு மாறுதே. எதுக்கும் கேட்டுருவோம். உள்ளே புள்ளிமான், வெளியே வெள்ளைமான். பாட்டி முறைக்குது, உதைக்குமோ? வீட்டு விட்டு வரும்போது எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்தீங்க. ஆனா இந்த ஜாக்கெட் மாத்திரம். ஏங்க, இந்த வெள்ளை ஜாக்கெட் லாண்டரி போட்டீங்களா இல்ல மறந்து போட்டு விட்டீங்களா? இடியட். நல்ல வேலை, இன்னும் யாருக்கிட்டையும் உதவாங்காம இருக்குமே. ஐயோ, நம்ம நிலைமையை பாத்தியா? திருவிழா நாகேஷ் மாதிரி ஆயிட்டுமே. நம்ம சீதா வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், தலையில சிவப்பு ரோசாப்பூ. ஒருவேளை இவதான் போன் பண்ணிருப்பாளோ? சீச்சி, இவளுக்கு இந்த அளவுக்கு அறிவு. நம்மள போய் முட்டாளுன்னு சொல்லவில்ல. பாக்குறது பாரு, கல்லூரி மங்க மாதிரி. வந்து ஏண்டி எப்படி இருக்கன்னு கேட்டா குறைஞ்சா போயிடும். ஏய், என்னடா பாப்பா தனியா வந்திருக்கு? வர சொன்னவங்க வரல போல் இருக்கு. அதான் நாம வந்திருக்கோம் இல்ல. எனக்கு எனக்கு வந்து அவங்கள பாருங்க. வாங்க வாங்கண்ணா. கையெடு. யார் நீ? நானா? ஐயா, நான் தான் முட்டாளாச்சம்மா. முட்டாளால யாருக்கு உதவி செய்ய முடியும்? கையெடு, கையெடு, கையெடு. என்னம்மா கண்ணு, நாங்க 5 பேரு தராத ஆதரவையா அந்த கண்ணாடிக்காரன் தரப்போறான்? அவன் 1000 ரூபாய் தந்தா நாங்க 5000 ரூபாய் தரோம். என்னன்ற?
வாங்க வாங்க சீக்கிரமா போயிடலாம். எங்க போலாம்? நம்ம வீட்டுக்கு தான். இத பார், திரும்ப திரும்ப நான் தொந்தரவு பண்ணாத. என்னைக்கு என்ன வேணாம் சொல்லிட்டு உதறிட்டு போனியோ அப்புறம் என்ன நம்ம வீடு வெங்காயம் வெள்ள பூண்டுன்னு. அப்புறம் எதுக்கு என்ன காப்பாத்துனீங்களா? கையெடு. நீ சிரிச்சு பேசுறதால நடந்த மறட்டே நினைக்காத. நான் உன்னை என் பொண்டாட்டி நினைச்சு காப்பாத்தல. உன் நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் சரி இதைத்தான் செஞ்சிருப்பேன். ஐயோ, மறுபடியும் அந்த ரவுடிங்க வந்து என்ன கலாட்டா பண்ணாங்கன்னா நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? கொஞ்சம் இரு. ஆட்டோ. புடிங்க. அட்ரஸ் சொல்லுவாங்க. சரிங்க. அவளை வீட்டுல விட்டுருங்க. மீதி அவங்க கிட்டே கொடுத்துருங்க. சரிங்க சார். இதெல்லாம் நான் தண்ணி அடிக்கும் போது செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப நிறுத்தினதுக்கு அப்புறம் அசத்துறீங்க. போற போக்க பார்த்து ஆரம்பிச்சிரும் போல இருக்க. ஏண்டாப்பா, அந்த கூப்பிடு கொலையில நாத்து நட சொன்னே என்னடா ஆச்சு? அட நீ வேற. நினைச்ச போல நட முடியுமா? நாத்தும் பொண்ணும் ஒரே மாதிரி. நாத்து மட்டும் நல்லா இருந்தா போதாது, நடுற வயலும் நல்லா இருக்கணும். எதை எப்ப செய்யணுமா அப்பதான் செய்யணும். என்னடி காலையில புருஷ வீட்டுக்கு போகும்போது ரொம்ப வீரப்பா பேசிட்டு போனேன், இப்ப மூஞ்சி தொங்க போட்டுட்டு வர? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே. என் கையாலேயே பால் பாயசம் வச்சு கொடுத்த. முதல்ல அவர் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. அப்ப ஒரு அதட்டல் போடாங்க பாரு, உடனே குடிச்சிட்டாரு. சாம்பார் ஊத்துறி. ஏமா உங்க மாமனார் கூட ஒண்ணும் கேட்கல? அது மாமா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஆச்சு. நீ எனக்கு மருமக மட்டும் இல்ல மகளும் தான் சொன்னாரு. நீ மாத்திரம் கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கினீனா படவா ராஸ்கல், நாளைக்கு நீ வீட்டுக்கு வர்றப்ப உன் பொண்டாட்டியோட தான் வரணும்னு சொல்லிட்டு. ஏண்டியம்மா சீதா, உங்க அத்தை தீனால செலுத்துக்குவா, அவ கூட ஒண்ணும் சொல்லல. அவங்க மட்டும் என்னவா, நான் கோர்ட்ல சொன்னது 100க்கு 100 சரின்னு சொன்னாங்க. என் நிலைமையில எந்த ஒரு பொண்ணு இருந்தாலும் சரி இந்த முடிவுக்கு தான் வந்திருப்பான்னு சொன்னாங்க. ஆனா அத கூட நீ எப்ப தப்புன்னு உணர்ந்து வந்துட்டியோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்ட்டாங்க. சரிவா சாப்பிடலாம். வேணாம், நான் அத்தை வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சாப்பிட சொல்றல. அவளுக்கு பசிச்சா அவ சாப்பிட மாட்டாளா? நீ போமா. இது பாருமா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சில விஷயங்களை விட்டுத்தான் பிடிக்கணும். அப்ப அபூர்வ விஞ்ஞானியோட அப்பான்னு என்ன பெருசா போட்டோ எடுத்து போடுங்க. ஏன்னா நான் தான் மெயின். போடுவீங்களா? போடுவாங்க. அலையாத. சரி, தண்ணி ஊத்து. நீங்க வாங்க. விஞ்ஞானன்றது அறிவுபூர்வமான கண்டுபிடிப்பா இருந்தாலும் சில சமயத்துல காதுல பூ சுத்துற மாதிரி இல்ல சார். எது காதல பூ சுத்துற விஷயம்? பூமி உருண்டேன்னு சொன்னதுக்கு கலிலியோ கலகரிச்சு நீங்க எல்லாம். விஞ்ஞானி யார் சார்? மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிக்கானே அவன் தான் விஞ்ஞானி. இங்க இருந்துகிட்டு 6000 மைல் கப்பல்ல லண்டன்ல டெலிபோன்ல பேசுறீங்களே சொந்தக்கார கூட, அது ஆச்சரியமா இல்ல? அது விஞ்ஞானம். பூமியில இருந்து சந்தனுக்கு ராக்கெட் விடுறீங்க, அப்புறம் அங்க நடக்குதுன்னு இங்க இருந்து டிவில பாக்குறீங்க, அது ஆச்சரியமா இல்ல? அது விஞ்ஞானம். எதுக்கு சும்மா அவ்வளவு பேசிக்கிட்டு? இதா நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இங்க இருக்கு, போட்டோ எடுத்துங்க. முடிஞ்சா பத்திரத்துல போடுங்க, அங்க போய் பேசிக்கிறேன், விடுங்க. அப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்புறம் என்ன? அப்புறம் வெங்காயம் இதான் விஞ்ஞானம். மூணு தலையா இவர் கூட்டு போங்க, போய் அங்க போய் பேச போங்க. வர வர நாட்டுல ஒருத்தருக்கு அறிவில்லாம போச்சு. என்ன கேள்வி கேட்கணும் விவசாயம் கேட்கறானுங்க. எப்பா
நீ என்ன கேட்க போற? நான் ஒண்ணு கேட்கல. சீதாவோட அண்ணன் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. அவர் ஏதாவது கோவமா பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காம பொறுமையா என்னன்னு கேளு. எங்க இருக்காரு? மாடியில இருக்காரு. சரி நீ வா. நான் என்னத்துக்கு என்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ போய் பாரு. போடாண்ணா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லா தெரியும். என் தங்கச்சி பண்ண தப்புதான், அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஒன்னா சேர்ந்து வாழ சொல்ல போறீங்க அதானே? இல்ல மாப்பிள்ள, அதுதான் இல்ல. நீங்க சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு வாழ்றதும் உங்க இஷ்டம். ஏதோ என் மனசுல பட்டதை சொல்லலான்னு வந்தேன். அங்க அப்படி உட்காராதீங்க, வெயிட் அழுக்காயிட போகுது. கட்டின வேட்டி கரையானதுக்கு அப்புறம் அழுக்குப்பட்டுடுமேன்னு கவலைப்பட்டா எப்படி மாப்பிள்ள? அது என்னமோ தெரியல, என் தங்கச்சி கண்ணுல தூசி விழுந்தா என் கண்ணுல தண்ணி வருது. பெத்தவங்க இருந்தாலும் கழுதை அவங்க பார்த்துட்டு போவாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அது சரி, இப்ப அதெல்லாம் இருக்கு. சுத்தி வளைக்காம என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. புருஷன் முன்னாடி தகராறுங்கிறது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே காரி துப்புற மாதிரி. புருஷன் முன்னாடி பிரிஞ்சு வாழ்றது வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள காரி துப்புற மாதிரி. அது அவ்வளவு நல்லது இல்ல. எப்ப தான் செஞ்சது தப்புன்னு ஒரு பொண்ணு உணர்ந்துட்டாலோ அவளை அதுக்கு மேல அழ வைக்கிறது ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்ல. இன்னும் என் மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு, மரியாதை இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல இருந்து வரும்போது சீதா என் தங்கச்சா மட்டும் வரக்கூடாது, உங்க சம்சாரமா சந்தோஷமா வரணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். எஸ் கே ரகுராமன், எஸ் கே ரகுராமன். சீதா சீதா சீதா. நீங்க 2 பேரும் 1 வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதானே? ஆமா சார். இனி பிரிஞ்சிருக்க போறீங்களா இல்ல 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ போறீங்களா? அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா, உங்க முடிவு என்ன? என்னால சேர்ந்து வாழ முடியாது. Because I am a fool. I am a fool. I am a fool. Yes. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவனோடு ஒரு பெண் சேர்ந்து வாழ்வது என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படாத ஒன்றோ அதை போல் ஒரு முட்டாளோடு சேர்ந்து வாழ்வதும் சாத்தியப்படாத ஒன்று என்று இந்த கோர்ட் ஒத்துக்கொண்ட காரணத்தால் என்னை போன்ற முட்டாளும் இந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது என்பது முடியாத ஒன்று. So I need divorce for honor. இந்து திருமண சட்டம் 13(1)A பிரிவின்படி இந்த வழக்கில் ஜுடிஷியல் செப்பரேஷன் வழங்கிய பின்னும் கணவன் ரகுராமன் விவாகரத்து கோருவதால் இந்த கோர்ட் இவர்களுக்கு விவாகரத்து வழங்குகிறது. எனக்கு என்ன விட்டு போயிடாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன விட்டு போயிடாதீங்க. இத பாரு, நீ எவ்வளவு அழுதாலும் சரி கெஞ்சினாலும் சரி, கோர்ட்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதான் என் முடிவு. என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க கல்யாண ஊர்வலத்துல வண்டி ஓட்டுனதே நான் தான். அன்னைக்கு உங்க வீட்டு உப்பத்தினதுனால உரிமையோடு சொல்றேன், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்பு தம்பி. நீங்க இன்னைக்கு இவ்வளவு பேரும் புகழமா இருக்கீங்களே, அதுக்காக அந்த பொண்ணு எத்தனை கோவில் குளம் ஏறி இறங்கி இருக்கும் தெரியுமா? அவ கோவில் குளம் ஏறி இறங்குதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவ மனசே ஒரு கோவிலுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
எங்களை சரியா புரிஞ்சுக்காதது என்னோட தப்புதான். ஒரு நாள் உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னதுக்கு உன்னால தாங்கிக்க முடியலையே. உன்னை விட்டு ஒரு வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கேனே, என் மனசு என்ன பாடுபட்டுன்னு யோசிச்சு பத்தியா? ஒருத்தன் யாரு வேணாலும் புரிஞ்சுக்காம போலாம், ஆனா கட்டின பொண்டாட்டியே புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நம்ம வாழ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இன்னைக்கு இந்த கோர்ட் வேணும்னா நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனா நாளைக்கே நம்ம 2 பேரும் ஒரு பிள்ளையார் குலப்பத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கோர்ட் தடுக்க போகுது. என்ன புரியலையா? நாளைக்கே நம்ம 2 பேருக்கும் புதுசா பிள்ளையார் கோயில கல்யாணம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னம்மா அது வாசல்ல கோலம் போட சொன்னா தாயக்கட்ட மாதிரி என்னென்னமோ வரைஞ்சிருக்க. மணி அதுல பிள்ளைங்களை பள்ளிக்கூட்டு போண்டா. பசங்களுக்கு டீச்சர் அம்மாவை பிடிக்கலையா? பெரிய இம்சையா? வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. இச்சிறு ஏண்டா கண்ணு. நீயாவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு